இந்த ஓவியத்தை பார்க்க பார்க்க எனக்கு எரிச்சலாக வருகிறது. என் கேள்விக்கு பதில் அறிந்த அவர் வாயை திறக்க மறுக்கிறார். எனக்கு உதவி செய்யும் விருப்பமே அவருக்கு இல்லை. நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? இந்த வரைபடம் எனக்கு உதவாது. இது என் உயிரோடு விளையாடிக் கொண்டிருக்கிறது. இதன் மீது நான் எவ்வளவு நம்பிக்கைகளை வைத்திருந்தேன். இதனுள் இருக்கும் அறிகுறிகள் புரிந்துவிட்டால் அது என்னை புதையல் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்லும். ஆனால் எவ்வாறு? என்ன செய்வது என்றே எனக்கு புரியவில்லை. நான் இப்போது என்ன? யா அல்லாஹ்! இந்த வரைபடத்தின் மகத்துவமே இதுதானா? இதன் மேல் வெப்பம் பட்டால்தான் இது நன்றாக தெரியும். இப்போது நான் என் இலக்கை அருகில் நெருங்கிவிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். இதுதானா அந்த இடம்? போதும். இப்போது எனக்கு தெரிய வேண்டியது இந்த இடம் எங்கிருக்கிறது. இவ்வளவு தூரம் ஓடாதே, இல்லை என்றால் மீண்டும் சலிமா பேகம் உன் மீது கோபப்படுவார். நன்றிகள், நீங்களாவது என்னுடன் விளையாட வந்தீர்களே. என் தாய் என்னை வெளியே வருவதற்கே விட மாட்டேங்கிறார்கள். ஆகையால் தான் நான் உன்னை இங்கு அழைத்து வந்தேன். ஆனால் உன் இஷ்டத்திற்கு ஓடக்கூடாது, சரியா? பிறகு நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு துணையாக என்னுடன் சேர்ந்து விளையாட யாருமே இல்லையே. ஆகையால் தான் நான் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எதற்கும் கவலைப்படாதே, சீக்கிரத்தில் உன்னுடன் சேர்ந்து விளையாடுவதற்கு ஒருத்தர் வரப்போகின்றார். எனக்கு புரியவில்லை, என்னோடு விளையாட யார் வரப்போகிறார்கள்? யாராக வேணாலும் இருக்கலாம். சகோதரனாவும் இருக்கலாம், அல்லது குட்டி சகோதரியாவும் இருக்கலாம். அப்படியா? ஆனால் ஏன் இப்போது வரவில்லை? எங்கே இருக்கின்றார்? இப்பொழுது அவர் ருக்கியா பேகத்தின் வயிற்றில் இருக்கிறார். இன்னொன்று தெரியுமா? உன் அத்தை பக்ஷி பானுவும் உன்னுடன் விளையாடுவதற்கு ஒரு பொம்மையை சீக்கிரத்தில் தரப்போகிறார். அந்த பொம்மையும் வயிற்றில் இருக்கின்றதோ? அவ்வளவு பெரிய பொம்மைகள் எவ்வாறு வயிற்றுக்குள் போனது? சலாம் அலைக்கும் ஷென்ஷா. வலைக்கும் அஸ்ஸலாம். எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறேன் ஷென்ஷா. உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். நான் உங்களோட பிறகு பேசுகிறேன். சலாம் ஷென்ஷா. வலைக்கும் அஸ்ஸலாம். சரி கூறுங்கள் ரஹீம், என்னோட என்ன முக்கியமான விஷயம் பேச வேண்டும்? ஜாவிதா பேகம் என்னை மிகவும் குழப்பி விட்டார். ருக்கையா அம்மா வயிற்றில் நான் விளையாட குழந்தை ஒன்று இருக்கிறது என்று இவர் கூறுகிறார். அத்தையுடைய வயிற்றில் கூட இருக்கின்றதாம். அது ருக்கையா பேகம் கர்ப்பமாக இருக்கிறார் என்பதை இவரிடம் கூற வந்தேன். ஆனால் இப்போது நீங்களே கூறுங்கள் ஷென்ஷா, யாருடைய வயிற்றிலாவது அவ்வளவு பெரிய பொம்மை இருக்க முடியுமா? மன்னித்து விடுங்கள் இளவரசே, ஆனால் இவர் கூறியதும் உண்மைதான். இல்லை இல்லை, நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நான் இப்போதே அம்மாவிடம் சென்று கேட்கிறேன். அவன் உற்சாகத்தில் இருக்கிறான். இந்த உற்சாகம் மகிழ்ச்சியின் காரணமாக தான் ஷென்ஷா. மாளிகையே மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது. சரி, என்னவென்று கூறுங்கள். தாங்கள் தந்தையாக போகிறீர்கள், அதனால் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். ஆனால் நானும் பெரியம்மா ஆக போகிறேன். ஆனால் எனக்கு தான் இதுவரை யாரும் வாழ்த்து தெரிவிக்கவே இல்லை. சரி, நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறேன். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மை கூற வேண்டும் என்றால் உங்களை போன்ற ஒரு குழந்தை மனம் படைத்த பேகம் கிடைத்ததற்கு ஆதம் கான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதுவும் சரிதான். நான் எப்பொழுதும் நல்லவள். ஹாய் அல்லாஹ், தாங்கள் எனக்கு வாழ்த்து கூறிவிட்டீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு வாழ்த்து கூற மறந்தே விட்டேன். வாழ்த்துக்கள் ஷென்ஷா. அந்த அல்லாஹ் ருக்கையா பேகத்தையும் அவர் வயிற்றில் வளரும் குழந்தையும் நன்றாக வைத்திருக்க வேண்டும். ஆமீன்.
அது சரி, தாங்கள் ரஹீமிற்கு எவ்வாறு புரிய வைப்பீர்கள்? நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லை. விரைவில் இதை பற்றி யோசிக்க வேண்டும். இல்லை என்றால் ரஹீம் என்னை நிம்மதியாக இருக்க விடவே மாட்டான். நான் இப்பொழுதே அவனிடம் சென்று பேசுகிறேன். அல்லாஹ் ஹாஃபிஸ். அல்லாஹ் ஹாஃபிஸ். இவை அனைத்தையும் எடுத்து சென்று நம்முடைய ஆஸ்தான தையற்காரரிடம் கொடுங்கள். நகைகளை பொற்கொல்லரிடம் கொடுங்கள். அப்பொழுதுதான் ருக்கையா பேகத்திற்கு நல்ல ஆடைகளும் நகைகளும் தயாராகும். பிஸ்தாவையும் குங்குமப்பூவையும் அவருடைய அறையில் கொண்டு வைத்து விடுங்கள். நீங்கள் செல்லலாம். ஏன் சலீமா, நின்று கொண்டிருக்கிறீர்கள்? அமருங்கள். சரி அத்தை. இந்த சுப செய்தி மாளிகை முழுவதும் மகிழ்ச்சி அலையை பரவ விட்டிருக்கிறது. பிறகு ஷாயின்ஷா அவரது முகம் கதிரவனை போல பிரகாசிக்கிறது. இவை அனைத்தும் ஜோதாவினால் தான் நடக்கிறது. எல்லாம் அவர் வந்த நேரமாகும். அதோடு ருக்கையா பேகத்தை எத்தனை அக்கறையுடன் கவனித்துக் கொள்கிறார் என்பதை பார்த்தீர்களா? அவர்கள் இருவரும் நெருக்கமாக இருப்பதை நினைத்து சந்தோஷமாக உள்ளது. என் மனதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது அத்தை. ஷாயின்ஷா ஜோதா பேகத்தை நெருங்குகிறார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இது போன்ற சமயத்தில் ஜோதா பேகத்தை தன் சேவைக்காக அழைத்திருப்பது ஏன் என்றுதான் எனக்கு புரியவில்லை அத்தை. நம்முடன் மருத்துவர்கள், திருநங்கைகள், தாசிகள் அனைவரும் இருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்க ஜோதா பேகத்தை ஏன் இவர் தேர்ந்தெடுத்தார்? ஆம், இந்த விஷயம் எனக்கும் சற்று வித்தியாசமாகத்தான் இருந்தது. கணவன் மனைவிக்கு இடையில் எப்பொழுதுதான் உறவு ஆரம்பித்துள்ளது. அவர்கள் இருவரும் சேர்ந்திருக்க வேண்டும். அதுதான் அத்தை. ஜோதா பேகத்தின் மீது அதிகமாக நம்பிக்கை வந்திருப்பதாக இவர் கூறுகிறார். ஜோதா பேகத்தை நேற்று வரை ருக்கையா பேகம் சிறிது கூட விரும்பியதே இல்லை. இப்பொழுது ஜோதா பேகத்தை சேவைக்காக தன்னுடன் வைத்துக் கொள்வது எனக்கு சிறிதும் விளங்கவில்லை. ஏனென்றால் அவரும் ஒரு பெண்தான். ருக்கையாவின் இந்த செயல் சரியில்லைதான். ஆனால் ஜோதாவின் குணமோ தனித்துவம் வாய்ந்தது சலிமா பேகம். இவை அனைத்தையும் ஜலாலின் மகிழ்ச்சிக்காகத்தான் செய்கிறார். நாம் உடனடியாக இந்த சூழ்நிலையை சற்று மாற்றியமைத்தால் நன்றாக இருக்கும் அத்தை. கவலை வேண்டாம், அனைத்தும் சரியாகிவிடும். தற்சமயம் ருக்கையாவிற்கு ஜோதா சேவை செய்வதை நினைத்து அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளனர். நீங்கள் இதை எண்ணி மகிழும் அளவிற்கு அங்கு எதுவும் நடக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது அத்தை. நிச்சயமாக ருக்கையா ஜோதா பேகத்தின் உதவியை நாடுபவர் அல்ல. இதன் பின் ஏதோ ஒரு சதி இருக்கிறது. ருக்கையாவின் இந்த செயல் சரியில்லைதான். ஆனால் ஜோதாவின் குணமோ தனித்துவம் வாய்ந்தது சலிமா பேகம். இவை அனைத்தையும் ஜலாலின் மகிழ்ச்சிக்காகத்தான் செய்கிறார். நாம் உடனடியாக இந்த சூழ்நிலையை சற்று மாற்றியமைத்தால் நன்றாக இருக்கும் அத்தை. கவலை வேண்டாம், அனைத்தும் சரியாகிவிடும். தற்சமயம் ருக்கையாவிற்கு ஜோதா சேவை செய்வதை நினைத்து அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளனர். நீங்கள் இதை எண்ணி மகிழும் அளவிற்கு அங்கு எதுவும் நடக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது அத்தை. நிச்சயமாக ருக்கையா ஜோதா பேகத்தின் உதவியை நாடுபவர் அல்ல. இதன் பின் ஏதோ ஒரு சதி இருக்கிறது. ஆதாப் ருக்கையா பேகம், நான் உள்ளே வர அனுமதிப்பீர்களா? உள்ளே வாருங்கள். இந்த சித்திரத்தை பார்த்தீர்களா? ஆம், மிகவும் அழகான ஓவியம் இது. ஆனால் விஷயம் ஓவியத்தை பற்றி அல்ல. இது போன்ற சூழ்நிலையில் நாம் அழகான குழந்தைகளின் ஓவியத்தை பார்த்து வந்தால் பிறக்கப் போகும் குழந்தையும் மிகவும் அழகாக பிறக்குமாம், தெரியுமா? ஆமாம், இதை எடுத்து செல். மருத்துவர் அவர்களே, நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பதை கூற முடியாது. விரைவில் எனது முகம் மிகவும் அழகாக மாறிவிடும். அதன் பிறகு எனது வயிறு பெரிதாகிவிடும். பிறகு என் குழந்தை என் வயிற்றில் எட்டி உதைக்கும். இதை யோசித்தாலே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது ஒரு வித்தியாசமான உணர்வு. ஆம் ருக்கையா பேகம், ஆனால் அதற்கு முன்பு தாங்கள் இந்த மருந்தை பருக வேண்டும். என்ன இது? இந்த மருந்தை உண்டால் நீங்கள் கர்ப்பமாக இருப்பது போல் தென்படுவீர்கள். அனைத்து அறிகுறிகளும் உண்டாகும். என்ன தைரியம் உனக்கு? இனி இந்த விஷயத்தை பற்றி நீ உரத்த குரலில் பேசவே கூடாது. கதவுகளுக்கு பின் நின்று யாராவது இதை ஒட்டு கேட்டு விட்டார்கள், பிறகு உனது தலை உன் உடம்பில் ஒட்டி இருக்காது. எனக்கு இந்த மருந்து எதுவும் தேவையில்லை. நான் ஷெஹன்ஷாவிடம் அதை கூறிவிட்டேன். அவர் அதை நம்பிதான் தீர்வார். நான் எத்தகைய பொய் கூறினாலும் சரி,
நினைவில் வைத்துக்கொள், நான் கர்ப்பமாக இல்லை என்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. காதும் காதும் வைத்தது போல் இருக்க வேண்டும். புரிந்ததா உனக்கு? புரிந்தது பேகம் சாய்பா. அப்படி என்றால் செல் இங்கிருந்து. என்னாயிற்று? என்னிடம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டும் என்றீர்கள், இப்பொழுது மௌனமாக இருக்கிறீர்கள். இப்போதும் நிறைய பேச வேண்டும் என்று தோன்றுகிறது. உங்கள் கண்களின் வலிமை என் உதடுகளை கட்டி போட்டு விட்டது. உதடுகள் தோற்றுவிட்டதால் இனி விழிகள் தான் பேச வேண்டும். ஜோதா பேகம், எலி எங்கே? இங்கு அப்படி ஒன்றுமில்லையே. அப்படியா? தாங்கள் பயப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். நானும் உங்களை எந்த ஒரு குறையும் இல்லாமல் மிகவும் சந்தோஷமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். ருக்கையா பேகம் இப்போது தாயாக போகிறாரே, அதே போல் தாங்களும் எப்போது தாயாக போகிறீர்கள் என்று ஆவலோடு காத்திருக்கிறேன். நான் கேட்டதற்கு பதிலே வரவில்லை. ருக்கையா பேகமின் குழந்தையும் நம்முடைய குழந்தைதானே? நீங்கள் தானே அந்த குழந்தைக்கு தந்தை? இன்று நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பதை வார்த்தைகளால் கூற முடியாத ஜோதா பேகம். ஏனென்றால் என்று என் குழந்தையின் கரங்களை பற்றி கொண்டு அவனும் நானும் சேர்ந்து இந்த கோட்டையை சுற்றி வரும்போதுதான் இந்த உலகமே எனக்கு சொந்தமானது போல் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் ஜோதா பேகம். தாங்கள் மட்டுமல்ல, முகலாய ராஜ்யமே அதை நினைத்து மகிழும் ஷெஹன்ஷா. நீங்கள் என்னோடு இருக்கிறீர்கள் என்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனெனில் நீங்கள் மிகவும் நல்ல மனம் படைத்தவர். தங்களை நினைத்தும் சலிமா பேகத்தை நினைத்தும் எனக்கு பெருமையாக இருக்கிறது. நீங்கள் இருவரும் எனக்கு கிடைத்தது நான் செய்த மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக எண்ணுகிறேன். சலிமா பேகத்தின் அறிவும் உங்களுடைய நேர்மையும் என்னை ஆட்கொண்டு விட்டது. இனி எனக்கு பிறக்க போகும் அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வின் அருள் இருந்தால் அதுவே போதும் ஜோதா பேகம். ஆதாம் மகா மந்திரியாரே, அப்படி என்ன தலை போகும் காரியம் வந்துவிட்டது? என் ஓய்வு நேரத்தை இவ்வாறு கெடுக்க வந்து விட்டாய். அற்புதமான செய்தி ஹுசூர். இதை கேட்டால் தங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதற்கு கைமாறாக எனக்கு இனாம் வேண்டும். இனாமுக்கு தகுதியான விஷயமாக இருந்தால் நிச்சயம் இனாம் தருவேன். என்னை ருக்கையா பேகம் அவர்களின் அறைக்கு வெளியில் வேலைக்கு அமர்த்தினார்கள். அங்கு ருக்கையா பேகமும் மருத்துவர் அவர்களும் பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்டேன். நான் கர்ப்பமாக இல்லை என்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. காதும் காதும் வைத்தது போல் இருக்க வேண்டும். புரிந்ததா? ஹுசூர், ருக்கையா பேகம் இப்பொழுது கர்ப்பமாக இல்லை. அவர் வேண்டும் என்று நடித்துக் கொண்டிருக்கிறார். பிரமாதம் பேகம் ருக்கையா, பிரமாதம். இந்த உலகத்தில் என்னை போலவே நம்பிக்கை துரோகிகள் இருக்கிறார்கள் என்று உங்கள் செயலில் நான் தெரிந்து கொண்டேன். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் மகா மந்திரியாரே?
இந்த விஷயத்தை நீ வேறு யாரிடமும் கூறவில்லையே? இல்லை ஹுசூர், எனக்கு இறப்பதற்கு விருப்பமில்லை. மிகவும் பிரமாதம். சபாஷ். வா என்னோடு, உனக்கு இனாம் தருகிறேன். ஆதாப் ருக்கையா பேகம், மகாமந்திரி தங்களை சந்திக்க வந்துள்ளார். இது நான் ஓய்வெடுக்கும் நேரம் என்று அவரிடம் சொல். நான் கூற வந்த விஷயத்தை நீங்கள் கேட்ட பிறகு இது ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் இல்லை என்று நினைக்க ஆரம்பிப்பீர்கள். அப்படி என்ன முக்கியமான விஷயத்தை தாங்கள் கூற வந்தீர்கள்? செல்லுங்கள். கூற வந்ததை விரைவாக கூறுங்கள். மகாமங்கா, தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? சில விஷயங்கள் கேட்பதை விட பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும். இப்போது தெரிந்துவிடும், பொறுமையாக இருங்கள். ஆஷியானா, இவளை எதற்கு இங்கு அழைத்தீர்கள்? இப்போது தெரிந்துவிடும் பேகம் ருக்கையா. அதான் கூறினேனே, பொறுமையாக இருங்கள். ஆஷியானா, நீ எனக்கு நல்ல செய்தியை கூறினாய். அதற்கு கைமாறாக நான் உனக்கு ஒரு இனாம் தர வேண்டும். இதுதான் என்னுடைய இனாம். இதை அருந்து ஆஷியானா. இதை அருந்து என்று கூறினேன். இது நான் உனக்கு தரும் பரிசு. இது என் இனாம் உனக்காக. இதை அருந்து. உன்னிடம்தான் கூறுகிறேன், இதை அருந்து. என்ன இது அநியாயம் மகாமங்கா? தங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? நான் இப்பொழுதே ஒரு தாசியை அழைத்து ஷெகன்ஷாவிடம் நீங்கள் செய்ததை கூறப் போகிறேன். நான் இவ்வாறு எதற்காக செய்தேன் என்று உங்களுக்கு தெரிந்த பிறகு ஷெஹன்ஷாவிடம் செல்லும் சாகசத்தை நீங்கள் செய்யவே மாட்டீர்கள். மகாமங்கா, இது போன்ற சமயத்தில் நீங்கள் கத்தக்கூடாது பேகம் ருக்கையா. அது குழந்தைக்கு தவறான விளைவை ஏற்படுத்தும். என்னவென்றால் ருக்கையா, உங்கள் கர்ப்பத்தில் குழந்தை இல்லை என்ற விஷயம் யாருக்கும் தெரியாது. ஆகையால் நீங்கள் கத்துவதில் பிரயோஜனமில்லை. இது என்ன புது கதை மகாமங்கா? கதையை தாங்கள் தான் ஜலாலிடம் அவிழ்த்து விட்டீர்கள். ஆனால் நான் உங்கள் முன்பு சமர்ப்பிப்பது உண்மையைத்தான். இந்த கதையாகட்டும், இந்த உண்மையாகட்டும், இந்த இரண்டுமே நமக்குள்ளேயே இருக்கட்டும், என்றும் இருக்கும். இதை நீங்கள் நம்பலாம். ஜலாலிடமிருந்து ஜோதாவை பிரிக்க வேண்டும் என்று ஒரு நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஜலாலிடமிருந்து ஜோதா பிரிந்து விட வேண்டும் என்றுதான் நானும் நினைக்கிறேன். அரசியலை விட்டு என்னை தள்ளி வைத்து விட்டான் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அரசியலானது என்னை விட்டு தள்ளி போகாது. ஒரே எதிரிகளை கொண்டவர்கள் நண்பர்கள் என்பது இந்த அரசியலில் பழைய பாடம். நான் தங்களிடம் நட்பு கரங்களை நீட்ட வந்திருக்கிறேன். நீங்கள் நினைப்பது போல் ஜலாலை வெகு நாட்கள் முட்டாளாக்க முடியாது. இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஜோதாவால், அந்த ராஜபுத்திரி ஸ்திரீயால் ஜலால் என்னை ஒதுக்கி வைத்து விட்டான். நான் அதற்கு பழி வாங்க நினைக்கிறேன். பேகம் ருக்கையா, நம்பிக்கையை வையுங்கள்.
நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து பேகம் ஜோதாவை அழித்து விடலாம். மகாமங்கா, ஜோதா பேகத்தை பற்றி எண்ணி பார்ப்பது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஏனென்றால் ஜோதாவை இந்த அரண்மனையிலிருந்து ஜலாலின் இதயத்திலிருந்தும் துரத்த வேண்டும். அதற்காக நிறைய செய்து தோற்றுவிட்டேன். ஜலால் மீண்டும் என்னிடம் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். நிச்சயமாக இது போன்ற அருமையான திட்டம் என் மனதில் உதிக்கவில்லை. உண்மையில் நீங்கள் தீட்டியது நல்ல திட்டம். ஆனால் அந்த திட்டத்தை தீட்ட சரியான விசுவாசிகளை தேர்ந்தெடுக்கவில்லை. இந்த அடிமை தங்களுடைய விசுவாசி, உங்களுடனேயே இருப்பவள் உண்மையை தெரிந்து கொண்டாள். என்ன செய்வது? விசுவாசத்தை உங்களுக்கு காட்டாமல் அவள் எனக்கு காட்டிவிட்டாள். ஒரு முறையாவது அவள் உங்களுக்கு விசுவாசத்தை காட்ட வேண்டும் என்றுதான் நான் இவ்வாறு செய்தேன். ஆகையால் தான் விஷத்தை தந்தேன். இல்லை என்றால் இவள் விசுவாசத்தை வேறு யாரிடமாவது காட்டியிருப்பாள். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இதற்கென்ன பதில்? இந்த பிணம் 1000 கேள்விகளை எழுப்பும் மகாமங்கா. அத்தனை கேள்விகளுக்கும் என்னிடம் சரியான பதில் இருக்கிறது. அந்த பதில் அனைவரின் வாயையும் மூடியிருக்க செய்துவிடும். பிறகு ஜலால் மீண்டும் உங்களிடம் நெருங்கி விடுவார்.